ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட அவர் கடந்த 11 வருடமாக நிறைய பல நல்ல செயல்களை செய்து வருகிறார். அதில் மேடை மெல்லிசை கச்சேரியில் நலிந்த இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வழியில் தன்னால் முடிந்த அளவு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கொரோனா பீரியட்ல கிட்டத்தட்ட ஒரு 17,000 இசைக்கலைஞர்களுக்கு அவர் தன்னுடைய உதவியை செய்திருக்கிறார் என்பதை சொல்வதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த தருணத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடும் இன்று திரு ராதா ரவி அவர்கள் கரங்களால் அப்படி நலிவடைந்த ஒரு 30 இசைக்கலைஞர்களுக்கு இன்று மளிகை பொருட்களை கொடுத்து தான் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்று கொடுக்கிறார். இதற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அவர் சார்பாகவும் திரு ராதா ரவி அவர்களையும் திரு சத்யா அவர்களையும் திரு திருமுருகன் அவர்களையும் விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமான நாள் என்னோடது. மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு ரொம்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜே மூலிமா ரொம்ப பாதிப்பாயிருக்கிறதுனால என்னோட தொண்டுகள் மற்றும் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் போகும். ஏன்னா பாடுறவங்களும் இன்றைக்கி கீபோர்டு வாசிக்கிற கச்சேரிகளும் எல்லாம் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி செக்யூரிட்டி வேலையும் கிட்டத்தட்ட அதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்க நகர் டிப்போ சுற்றிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. சொல்ல முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இத்தனைக்கும் மேடை மெல்லிசை கலைஞர்கள் எதனால் வந்துன்னா இந்த டிஜேவால் வந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நானும் மேடை மெல்லிசையிலேருந்து தான் வந்துடும். நானும் சரி சத்யாவும் சரி, நாங்களாம் ஒரு பேட்ச். அதனால் நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து வந்தவங்க தான். அதனால் எங்களுக்கு அந்த பெயின் தெரியும் எங்களுக்கு. அதனால் அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால முதல்ல கொரோனா டைமில் ஆரம்பித்த ஒரு விஷயம் அது. கிட்டத்தட்ட 17 மாவட்டங்களுக்கு போகணும் எங்களோட தயாரிப்பு நிறுவனம். என்னோடய சகோதரியும் மற்றும் என் மனைவியும் தான் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க ஆரம்பித்தது தான் அந்த எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேருக்கு நாங்கள் தாண்டியிருப்போம் ஃபண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஆரம்பித்தோம், அப்படியே வந்தது. இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்தநாள் அதுமா கடைசி தோட்டா. ஏன்னா இப்போ அது போயிட்டு இருக்கனால அப்பா வந்து என்ன, நான் அப்பா தான் கூப்பிட்டு பழக்கம். நான் அங்கிளோ இல்லை அண்ணாவோ, நான் சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அண்ணா தான் கூடுவாங்க. பட் நான் முதல்ல ஒருத்தரை நான் அப்பான்னு கூப்பிட்டது ஃபஸ்ட்டு அப்பா தான். அதனால் சென்டிமெண்ட்டாக இந்த வருடம் வந்து நான் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டேன். நான் நேற்றுக்கு அவர்கிட்டவே சொன்னேன், அப்பா நீ கண்டிப்பாக வரணும், நீங்கள் இருக்க பிஸி ஷெட்யூலில். பட் ஆனால் நேற்று தான் ஊர்லேருந்து வருது, பட் நாளைக்கு வர வேண்டியது. பட்டு வந்து இவ்வளோ தூரம் என்னை ப்ளஸ் பண்ணி என்னை ஆசீர்வதிச்சுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் கையால் இந்த வருஷம் இந்த நல்ல காரியங்களை நான் தொடங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி விஷயங்களில் நான் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோடய பிறந்தநாள்லேருந்து ஆரம்பித்து ஒரு 3 மாதம் நாங்கள் அந்த தொண்டு விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டாக செப்டம்பர் டு நவம்பர் பார்த்திங்கன்னா அடிக்கடி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நாங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். இதுதான் எங்கள் ஒர்க்கு, எங்களோட ட்ரஸ்ட்டோட கணக்கு. அதான் அதோட ஆரம்பம் வந்து இன்றைக்கி வந்து அப்பா வந்து ஆரம்பிச்சிருக்காரு. என்னோடய குடும்ப நண்பர் திருமுருகன் சார் வந்திருக்காரு. புதுச்சேரி நுகர்வோர் சங்க தலைவர் அவர் எனக்காக காரைக்கால்லேருந்து வந்து அட்வொகேட் வேறு. அதனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதுவும் அப்புறம் சில முக்கியமான பேர் சொல்ல முடியாது, எல்லாம் சில அரசாங்கத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க. அதனால் மீடியாவில் சில விஷயம் சொல்ல முடியாது, ரொம்ப சொல்லிடுறேன். வந்து அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அதுக்கே ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். அதனால் அவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்திலும், என்னோடய அப்பாவோட ஆசீர்வாதத்திலும், என்னோடய சகோதரியோட ஆசீர்வாதத்திலும், என்னோடய மனைவியோட ஆசீர்வாதத்திலும், என்னோடய தாய் தந்தையோட ஆசீர்வாதத்திலும் இந்த நடத்து விட்ட விஷயத்தில் இன்றைக்கி ஆரம்பிக்கிற விஷயத்தை அப்பா கையில் முதல்ல கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பட் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்குன்றதை இன்றைக்கி நான் சில கால்ஸ் மூலிமா பார்த்தேன். அவர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு யோசிச்ச காலெலாம் உண்டு தயாரிப்பாளர்கிட்ட. அவரெல்லாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருந்தது. அதனால் படிப்படியாக முன்னேறின்னு இருக்கேன். அது வந்து மீடியாவோட ஆதரவும் சரி, மக்களோட ஆதரவு, அது மாதிரி அப்பா மாதிரி ஒரு ஜீனியஸோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து சரி. ஆனால் இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நன்றி சொல்லி, ஏன்னா அவங்க சைட்லேருந்து எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, மெசேஜ் வந்துட்டே இருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்தும் முரளி சாருக்கு நன்றி சொல்லி, விஜய் முரளி சாருக்கு நன்றி சொல்லி, மற்றும் செக்ரட்டரி ட்ரெஸர் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். மேலும் நான் வளர்ந்த இடம், நான் ஹாரிஸ் ஜெயராஜ் வித்யாசாகரில் வளர்ந்த இடம் சங்கர் கணேஷ் சாருக்கு. ஏன்னா 99 அவர்கிட்ட தான் நான் முதல்ல நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அங்கேருந்து வந்த பயணத்தில் இன்றைக்கி அவர் வர முடியாத சூழ்நிலை, உடம்பு சரியில்லை அவருக்கு.
அதனால் வந்து அவரோட ஆசீர்வாதம், குருவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அதனால் அவரோட ஆசீர்வாதம் சொல்லி இன்றைக்கி வந்திருக்காங்க. நல்ல இந்த மேடை கலைஞர் எல்லாமே நீங்கள் இது மூலியமாக நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். ஏன்னா மேடை கச்சேரிலாம் போச்சு இன்றைக்கி, ரொம்ப ஒன்றுமே இல்லை இன்றைக்கி. நாங்கள் அதில் எஸ்கேப் ஆன சில ஆட்கள் நாங்கள் வந்து ரொம்ப வந்ததில் நான் சத்யா சார்லாம் வந்து அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்காரு. அவர் கதை பெருசு. ஆனால் பட் இருந்தாலும் அவரை பார்த்து சில விஷயம் புறாமப்படுவேன். ஏன்னா அரண்மனையெல்லாம் அப்படி பண்ணியிருப்பார் அவர் ஸ்கோர். நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்ல இருக்கோம். அது மாதிரி என்னோட பாட்டும் கேட்டு ஃபோன் பண்ணி ராஜேஷ் நல்லா பண்ணிக்கிறத நாங்கள் எங்களோட டிஸ்கஷன் ஒரு அன்பு கலந்த என்ன சொல்ல நட்புக்கு மீறிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்த நபர்கள் பார்த்திங்கன்னா அவங்களால செக்யூரிட்டி வேலை, ஹவுஸ் கீப்பிங் வேலை, பாடுறதெல்லாம் விட்டுட்டு இன்னும் அவங்களுக்கு ஆர்டரே வரமாட்டேங்குது. கேட்டால் அந்த மண்டபத்தில் டிஜே கொடுத்துட்டோம் ஆகணும். அதனால கச்சேரிகள் வராதனால இந்த ஆட்களுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது. முடிஞ்சால் இந்த மீடியா மூலிமா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொன்னால் ஹெல்ப்பாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும். குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதுதான் நான் இவ்வளோ தூரம் பேசணும்னு அவசியம் இல்லை. பட் பிறந்தநாள் முன்னிட்டு முடிச்சுட்டு நான் பண்ணேன். பட் நான் பேசும்போது அப்பா வச்சுட்டு பேசும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. அதனால் வந்து மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு ஏதாவது, ஏன்னா அவங்களுக்கு யூனியன் இன்னும் ஸ்டெபிலைசராகவே இல்லை. அது பட் அது முடிஞ்சால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நலிந்த அவங்கெல்லாம் கூப்பிட்டு இதை பண்ண முடியுமா சொல்லவும் முடியாது. இல்லை இதை பார்க்குற அவங்க யூனியன் சார்பாக யாராவது இருந்தாங்கன்னா தயவுசெய்து வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து வந்ததுனால கச்சேரிலேருந்து வந்து வாட்சி தான் நான் சினிமா மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அதை பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஆதரவாக மீடியா சார்பாக கொஞ்சம் அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த டிஜே ஒழிக்க கூட வேணாம், ஏதாவது வேறு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகன்னு சொல்கிறேன். இன்று என்னுடைய அன்பு சகோதரர் அவர் எப்போவுமே என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவார். அந்த வார்த்தையிலே பாதி ஏமாத்திடுறாருன்னு வச்சுங்க. அதனால் அப்பா அப்பான்னு கூப்பிடுவார் உரிமையோட. நேற்று வந்தார். நேற்று வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வாங்க. எனக்கு அவர் 12ஆம் தேதி பிறந்தநாள்னு தெரியும். அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். நான் நாளைக்கு தான் ஊர்லேருந்து வர்றதா இருந்தேன். அங்கேருந்து வாழ்த்து சொல்லிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் என்னுடைய லக்குன்னு சொல்லணும் நான் வந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவார்ன்றது எதிர்பார்க்கல. இட் இஸ் அ ஸ்மால் கேதரிங். இந்த கேதரிங் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. அண்டு இப்போ கூட அண்ணன் சகோதரர் சொல்லும் போது சொல்லிகிட்டு இருந்தார், இப்படி ப்ரோக்ராம்ஸ்லாம் குறைஞ்சி போச்சு, டிஜேன்னு இவர் சொன்னார். எல்லாத்துலேயுமே எல்லாமே குறைஞ்சி தான் போச்சு. நீங்கள் வந்து இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்கலாம் நினைக்கக்கூடாது. இப்போல்லாம் நிறைய டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் யாராவது எப்போயாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, முந்தியெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடும் போதோ இல்லைன்னா எப்போயோ ஈவினிங் மேலே இருக்கும் போதோ ஃபேமிலியோடு ஆடுவோம், ஏதோ ஒன்று செய்வோம் விளையாட்டா. இப்போ அதெல்லாம் செய்யறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ப்ரோக்ராம் ஆகிடுது அவங்களுக்கு, நிறைய ப்ரோக்ராம்ஸ். அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இவருடைய பிறந்தநாளை வந்து இப்போ இந்த மாதிரி செய்கிறாருன்றது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் யோசிக்கிறாங்க செய்கிறதுக்கு. ஒருவேளை பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு யோசிப்பாங்க, அதை ஒத்துக்கிறேன். பட்டு மேடை கலைஞர்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாருன்னா அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நான்லாம் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு வந்து எனக்கு ஒரு நாலேஜ் ஆச்சு. மேடையில் பாடுறவங்களுக்கு இப்படி பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்களேன்றதுக்கு நம்ம நான் இப்போ இவர்கிட்ட கூட கேட்டேன். முந்தி மாதிரி மேடை கலைஞர்களை எல்லா ப்ரோக்ராமும் கூப்பிடுவாங்க, இப்போ வந்து கூப்பிட்றது இல்லைன்ற மாதிரி சொன்னார். பட் அது ஆஃப்கோர்ஸ் விஞ்ஞான வளர்ச்சி நம்ம ஒத்துட்டு தானே. இதைத்தான் சகோதரர் கமலஹாசன் முதல்ல சொன்னார். அப்போ வந்து ப்ரொடியூசர் இது சேம்பர், அப்போ சேம்பரில் வந்து நான்லாம் நடிகர் சங்க தலைவராக இருக்கேன். சேம்பரில் வந்து எங்களுக்கு ஒரு ரூல் போட்டாங்க, எல்லோரும் சேம்பருக்கு வந்துடணும், சேம்பர்லேருந்து நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதனால் சேம்பரில் ஆளுங்களை கூப்பிட்றதுக்கு, ஏன்னா ரஜினி சார் கமலஹாசன் இவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்காக இருந்தோம். அப்போ கமலஹாசனை பற்றி ப்ரொடியூசர்ஸ் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால், அவர் பாட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, விஞ்ஞான வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது, ஆனால் அது வளராமல் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்கிறீங்க, இருந்தாலும் அது தவறு இப்படின்னு என்னமோ ஒரு இது அவருடைய போக்கில் சொல்லிட்டு போயிட்டார்.
ஆனால் அவர் வந்தார் மீட்டிங்க்கு, நாங்கள் போகிற ஊர்வலத்துக்கு வந்தார். எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் கத்திக்கிட்டு இருந்தாங்க அவர். பட் அது வந்து பிற்காலத்தில் அது வந்து நியாயமாக போயிடுச்சு. கமலஹாசன் இப்போ சொல்லும் போது தப்பாக தெரிஞ்சுது. பட் அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கேசட் கிசட் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இப்போ யாரையாவது சத்தம் போட்டோம்னா யோசிச்சு செய்யுங்க, விஞ்ஞான வளர்ச்சி வேறு மாதிரி ஏதாவது ஆகிட போகுதுன்றதுக்கு சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. இறந்தவர்கள் கூட உயிரோடு இருக்கிற மாதிரியே பண்ணிட்டுவாங்க. அதுக்காக தான் நான் கூட சொன்னேன், ஒரே ஒரு 2-3 எஃபெக்ட் கொடுத்துட்றேன், ஆக்ட் பண்ணி அதில் போட்டு என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இது வந்து ஷூட்டிங் வந்து நடித்து போகிறது வேலையே இல்லையா. அந்த ஏஐன்னு போட்ட உடனே அதுலேயே அவங்க வாய்ஸை கொண்டாந்துடுறாங்க, அதுலேயே அவங்க உருவத்தை கொண்டாந்துடுறாங்க. இப்போ கூட சொன்னாங்க, சகோதரர் விஜயகாந்துடைய உருவம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸாக இருக்குது, அது சரியாயிடும் போக போக. ஓஹோ, இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கணும், இந்த பக்கம் ஏறணுன்றது நினைப்பாங்க. அதனால் விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் விஞ்ஞான வளர்ச்சியில் கூட இவ்வளோ கேமரா இருக்க, என்ன விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்ல முடியாது. எதிர்க்க தான் லைவில் தான் எடுக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் லைவில் இருந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்படி வந்துட்டு போகிறதுக்கு, உங்களை பார்க்குறதுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வரும். இதே நான் ரொம்ப விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தமிழ் ஃபீல்டு மட்டும்தான் இப்படி. நீங்கள் வேணால் ஹெட்லைன்ஸாக கூட போட்டுக்குங்க, தமிழ் ஃபீல்டுக்கு மட்டும்தான் பேய் கதை பிசாசு கதையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூ கோ டு மலையாளம் ஃபிலிம்ஸ், கோ டு ஆந்திரா தெலுங்கு ஃபிலிம்ஸ் பாருங்கள், கர்நாடகா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதில். அவ்வளோதான். பழைய பாசமலர் எடுக்க முடியாது, பாசமலரில் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க முடியும். அதனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகிறோம். பட் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் கூட பழைய மாதிரியே இவர் கஷ்டப்படுறவங்களை கூப்பிட்டு இந்த பொட்டலத்தை கொடுக்குறாருல, இந்த கிஃப்ட்டு கொடுக்குறாரு, அது விஞ்ஞான வளர்ச்சியில் ஒன்றுமே செய்ய முடியாது. அது நேராக தான் கொடுத்தாங்க. அது ரியலி அப்ரிஷியேட்டிவ். அண்ட் ஏன்னா இங்கே இப்போ வந்து என்னென்னமோ போயிட்டுருக்கு, பேசுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன் பேசுறதுக்கு பயமாக இருக்குன்னு நம்ம லெவலுக்கு வச்சு தான் பேசுவோம். பட் சில பேர் பேசி ஈஸி கொஞ்சம் மாட்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன். எனக்கு வந்து லோக்கல் சரக்கு ப்ரொடியூசர் தான் கூப்பிடுவேன் அவரை. அவர் லோக்கல் சரக்குன்னு ஒரு படம் எடுத்தார். அதனால் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, அவருடைய நண்பர் பாண்டிச்சேரியில் வந்திருக்காரு, இவர் கூடவே இருந்தவர் வந்திருக்காரு, இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லி, இது வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கு நான் ரொம்ப எப்பயுமே நன்றி கடன்பட்டவன். இப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் பார்க்காம எல்லா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க பாருங்கள். அதற்காக உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரியும். இந்த இடத்தை அளித்திருப்பவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து, அடுத்த முறை இன்னும் ஒரு பெருசாக செய்வார். ஏன்னா வருஷம் செய்கிறாருன்னு சொன்னாங்க. சும்மா பிறந்த நாளே ஏண்டா வந்ததுன்னு நினைக்கக்கூடாது, அந்தளவுக்கு ஆகிடக்கூடாது. அதனால் அதை பெருசாக செய்யட்டும், எல்லோரும் நாங்களாம் வந்து கலந்துக்கிட்டு பெருமைப்படுத்துவோம் என்று மட்டும் சொல்லி என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜேஷ் வந்து என்னோட சகோதரர் மாதிரி. அவர் வந்து இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்கும் போது இன்றைக்கி ஆக்சுவலாக உண்மையிலே காரைக்காலில் செஷன்ஸ் கோர்ட்டில் மர்டர் கேஸ் இருக்குது, விட்னஸ் வரேன்னாங்க. விட்னஸை வர வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கேன். அவர் வந்து இந்த பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்ற விஷயத்தை விட பிறந்த நாளுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டார். இந்த பிறந்தநாள் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அவர் உதவி செய்வதற்கு அந்த வாய்ப்பாக எடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுபோல் இல்லாமல் அவர் செய்கின்ற அனைத்து காரியமும் சிறப்பாக செய்கிறாரு. ப்ரொடியூசராக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் உயரணும். இந்த நிகழ்ச்சி இன்னும் பிரம்மாண்டமாக நடக்கணும், இன்னும் பல பேருக்கு போய் சேரணும். இந்த டிஜே போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இல்லையா, பாரம்பரியம் ஒன்று இருக்குது, டிஜே ஒன்று இருக்குது. டிஜேயோட இது வந்து அவர் சொல்கிற மாதிரி அந்த அட்மாஸ்பியரை கெடுக்கக்கூடிய வழியில் நான் கல்யாணத்துலலாம் வைக்கும்போது கொஞ்சம் அட்மாஸ்பியரே கெட்டு போகிற அளவுக்கு கூட இருக்குது. அதனால் மேடை இசைக்கலைஞர்களையும் போற்ற வேண்டும், அவர்களுக்கும் ஆதரவு கொடுக்க ஒரு பழக்கத்தை நம்ம வந்து உடனே அப்படியே மாறிடுச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுட்டு போகாமல் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை இன்றைக்கி இந்த முறையில் எப்படியாவது சேர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுபோல் ஐயா அவர்கள் வந்து சிறு வயசுலேருந்து பார்த்து ரசித்து பார்த்தவர். அவங்க வந்து அவர் வில்லனாக கதாநாயகனாக நடித்ததை விட
அவர் நகைச்சுவையில் பண்ணது தான் நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அதை நம்ம ரசித்து கூட அவரோட காமெடி பேச்செல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அவரது நிகழ்ச்சியில் பங்கேற்றது முத்தாய்ப்பாக இருக்குது. அப்பான்ற வார்த்தை வந்து பொய்யா சொன்னால் கூட அழகு தான். அதனால் வந்து அதில் என்றைக்கும் ஒரு உண்மை இருக்கும், அன்பு இருக்கும். இன்றைக்கி அப்பாவாக அவர் வந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்ட அனைவருக்கும், இந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ராஜேஷ் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப நல்லா தெரியும். ஆஸ் எ ஃப்ரெண்டாக இல்லாமல் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் பழகுவோம். அவர் வாயை திறந்தாலே காட் பிளஸ் யூன்னு தான் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு உண்மையான அன்பான ஒரு பர்சன். நாங்கள் ஜென்ரலாகவே ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி பேசிப்போம். மியூசிக் இல்லாமல் அதர் தேன் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவோம். அப்போ கூட அவர் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் நிறையா வந்து பேசுவார். இப்போ அவர் வந்து இன்றைக்கி தான் அவர் தெரியப்படுத்துகிறாரு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். ஆனால் தெரியாமல் எவ்வளோ இன்னும் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அந்த மாதிரி அவரோட குரு பக்தியும் அவருடைய பெற்றோர்களோட இந்த பக்தி இதெல்லாம் தான் அவர் வந்து இந்த உயரத்துக்கு வந்து கொண்டு வருது. இன்னும் ஃபிலிமில் வந்து அவர் இன்னும் கூடிய விரைவில் மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக வருவார். இப்போ ரீசெண்டாக ஒரு சாங்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ராதாரவி சாரோட வீடியோ ஒன்று, லிரிக்கல் வீடியோ ஒன்று பார்த்தேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த சாங் வந்து வைரல் ஆகணும். ரொம்ப நல்ல பாட்டு. எல்லாரும் கண்டிப்பாக அந்த பாட்டை கேளுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராஜேஷ் சார். நன்றி. இல்லை இன்னைக்கு வந்து இங்கே வந்திருக்கிறவங்க 30 பேர் இருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் இன்னொரு 50 பேர். எப்போதுமே வந்து மேடை சேர்க்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு தான் இருக்கும். கொரோனா காலகட்டத்திலேருந்து ஆரம்பத்தில் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி பிறந்தநாள் விதமாக அகைன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு 1 இயராக நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் நான் ஒரு 2-3 மாதமாக ஒரு அனுபவத்தை பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பேர் சொல்ல முடியாது அவங்கள, ஏன்னா சிறந்த பாடகர்கள் அவங்களாம். ஒரு நல்ல டிஎம்எஸ் வாய்ஸ்லாம் பாடுறவர். அவரை வந்து நான் ஒரு செக்யூரிட்டி ஜாபில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் பாடும்போது நாங்கள் கீபோர்ட் பிளேயராக இருந்திருக்கோம். பட் இன்னொருத்தரை வந்து கேட்க பஸ் ஸ்டாண்ட் சுற்றியே ரோமிங்லேயே இருந்தார். அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தார். அவர் நல்ல ஒரு எஸ்பிபி வாய்ஸில் பாடக்கூடியவர். என்ன பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி குழப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். இப்போ நம்ம அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருந்தாப்புல, நம்ம இருக்கார், இப்போ கூட இருக்கார், சரவணன் சொல்லிட்டு ட்ரம்மரு. அவர்கிட்ட சொன்னேன், முதல்ல இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் முதல்ல எடுத்துகிட்டு இனிமேல் மாதம் கொடுத்துருவோம். நம்மளால் முடிஞ்சு இப்போ இந்த மாதம் ஒரு 100 பேர்னா அடுத்த மாதம் ஒரு 100 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கொண்டு போவோம். பட் உண்மையாகவே நலிந்தவர்கள் தான் அது. ஏன்னா அவங்க தரப்பில் யூனியன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதை ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுங்க. அது ஏன்னா நம்ம யூனியனை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா யூனியன் இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான். அது கொஞ்சம் ஏன்னா இது வந்து மேடை மெல்லிசைக்கலைஞர்கள்னு சொல்லிட்டு தனி யூனியனே இருக்குது. திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம் வேறு, மேடை மெல்லிசைக்கலைஞர் சங்கம் வேறு. அதனால் இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து பிக் பண்ணுங்கள். நிறைய பேர் ரொம்ப பாதிப்பில் இருக்காங்க. இன்சூரன்ஸ்லாம் போடலாம். நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டேன்னு சொல்கிறீங்க, போடலாம். எனக்கு தெரிஞ்சு வாய் வார்த்தையாக இல்லாமல் மேடை மெல்லிசைக்கலைஞர்கள் செஞ்சால் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் கொஞ்சம் ஆதங்கத்தோடு சொல்ல, ஒரு தாழ்மையாக கூட கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்காக தாழ்மையாக கேட்குறது எனக்கு ஒன்றும் வருத்தப்படுற விஷயம் கிடையாது. கேட்கும்போது சொன்னாங்க, இங்கே ஒரு யூனியன் இருக்குது, அங்கே ஒரு யூனியன் இருக்குது, கிட்டத்தட்ட 4-5 யூனியன் இருக்குன்றாங்க சென்னையில். எனக்கு தெரிஞ்சு பேசுவாங்க, அவங்க அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பேசுவாங்க. இப்போ அடுத்தவங்க அவங்க தான் பேச போகிறாங்க. அந்த 4-5 யூனியனும் கொஞ்சம் பெட்டராக தலைவர்களும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. ஏன்னா வாழ்வாதாரத்தை நோக்கி இருக்கிறவங்க, அதை நம்பி தான் இருக்கிறவங்க. என்னோட சீனியர் பிளேயர்லாம், நான் அவங்கள பார்த்து வியப்படைஞ்ச பிளேயர்ஸ்லாம் வந்து என்கிட்ட நிவாரணம் வாங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனவேரோடு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி என்னோடய பிறந்தநாளாக இருந்தாலும் நான் ஒரு மேடை மெல்லிசைக்கலைஞர்கள் சத்யாவும் சரி, சத்யாவும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஹிட் படத்தை கொடுத்த அரண்மனை, எங்கே இப்போ அந்த மாதிரி பல படங்கள். இப்போ அடுத்தது வரிசையாக சுந்தர்சி படம்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். இன்றைக்கி டாப்பில் இருக்காருன்னா அவரோட சீனியர்ஸ் எப்பவுமே மதிப்பார். நான் இத்தனைக்கும் அவரோட ஜூனியர் தான். பட் இருந்தாலும் என்கிட்ட வந்து அவரும் ஒரு அஃபெக்ஷனேட்டிவாக இருப்பார். அவரும் நிறைய மறைமுகமாக செஞ்சுட்டு தான் இருக்கார். அது எனக்கு தெரியும். நான் வெளியில் கொண்டு வரல அவர். பட் நான் அவர் செய்கிறத நான் கொண்டு வருவேன் கூடிய இடத்துல. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் செய்ய வரணும். திரைப்பட இசையமைப்பாளர்களும் செய்யலாம், தாராளமாக செய்கிறாங்க. பட்டு இன்னும் டெப்த்து, இன்னும் கீழ்மட்ட லெவல் நிறையா இருக்குது. அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது வேறு மாதிரி. கீழ்மட்ட பிளேஸ் நிறைய பேர் இருக்காங்க, பாடகிகள் இருக்காங்க, பாடகர்கள் இருக்காங்க. நலிந்த கலைஞர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நலிந்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து படத்தில் பாடுறவங்க கொள்றவங்க எல்லாருமே வந்து ஃபாரின் மியூசிக் டைரக்டர் இருந்தால் கூட ஃபாரின் போய் தான் வந்து ஒரு மியூசிக் கம்போஸே பண்ணுறாங்க. ஏன் இவங்களை வந்து யாரும் கவனிக்காத நிலைமை வந்தது உங்களுக்கு? அப்படி இல்லையே. இப்போ என்னோட பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா சத்யா இருக்காரு. நான் அவரோட ஸ்டூடியோ நிறையா போகிறது வழக்கம்.
சுந்தர் சி சார் இங்கே உட்காந்து கம்போஸ் பண்ணுறாரு. சுந்தர் சி சார் கிட்ட இவர் வந்து எனக்கு இதில் வேட்டிகனில் போடுங்க, லண்டனில் போடுங்க இவர் கேட்கறது கிடையாது. இல்லை நான் கேட்குற அர்த்தம் சொல்கிறது அர்த்தம் வேறு. இவர் கேட்கணும், இவர் கேட்கல. இவரை மாதிரி இருக்கணுன்ற அப்போ தான் தயாரிப்பாளருக்கு சிக்கனம் ஆகும். நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் பொதுவாக தயாரிப்பாளரும் பேசுவேன். இப்போ இசையமைப்பாளராக நான் பேசினோம்னா ஒரு தயாரிப்பாளர் நம்ம கம்போசிங் பண்ணுறது எங்கே வேணால் பண்ணலாம். கம்போஸ் போனால் டியூன் பண்ணால் எங்கே வேணால் வரப்போகுது. பட் அது கேட்குறது நான் வந்து தப்புன்னு சொல்லுவேன். அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் விஷயத்தை. நான் வந்து சுவிட்சர்லாண்டில் பண்ணால் தான் கம்போஸ் வரும், லண்டனில் போனால் கம்போஸ் வரும்லாம் கிடையாது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் நாங்களாம் பாங்களா. அது மாதிரி நிறைய எங்களோட பேட்ச்மேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் வெல் டூயிங் த மியூசிக்ஸ். நான் வந்து இவர் பார்த்து சில விஷயம்லாம் கற்றுப்பேன். அவரோட ஸ்டூடியோ விட்டு இது வரைக்கும் நான் வெளியில் போய் எங்கேயும் நான் கம்போஸ் பண்ணி பார்த்தேன். நானும் பண்ணதில்லை. பட் இருந்தாலும் என்னோட சீனியரே ஓகே அவர் கரெக்டாக இருக்கார், பர்ஃபெக்டாக இருக்காரு. ஏன்னா இவரும் வாங்கிட்டு யார்ட்ட கேட்கறதில்ல, சார் அங்கே கொஞ்சம் பாங்குரோல் ஹோட்டல் போடுங்க, சோலாவில் போடுங்க, நான் கம்போசிங் மட்டும் சொல்கிறதே இல்லையே. நான் எவரையும் பார்த்து சில பேர் மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்காங்க. மற்ற எல்லாருமே வளர்ந்தவங்க சின்னதுல இருந்து பெரியவங்க மட்டும் எல்லாருமே வந்து டைரக்டா ஒரு ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னா ஃபாரினா போய் கேட்கறாங்க. இது வந்து மற்ற கலைஞர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாதா? கண்டிப்பாக ஆகும் சார். அதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் மாதிரி இருக்கணும். முதல்ல நீங்கள் கலைஞர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் அங்கே மாட்டுறாங்கல்ல. இங்கேருந்து நீங்கள் பேங்காக்கு கம்போசிங் அனுப்புனா பேங்காக் டிக்கெட்டுக்கு வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு அவங்க அசிஸ்டன்ட் 3 பேர் சும்மாலாம் போக முடியாதுல்ல. அப்போ அவருக்கு ரூம் போடணும். பவுன்சர் நீங்கள் அதுவாக வரீங்க சரி. அது நீங்கள் நடிகர் போங்க. இங்கே மியூசிக் டேரக்டரில் பவுன்ஸ் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சார் அது வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ஒரு மரியாதை தான் பண்ணுறாங்க. நீங்கள் ஏ ரஹ்மான் சார், அனிருத் சார்லாம் பேசும்போதுலாம் ஒரு ஃபங்க்ஷனில் அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பெரிய லெவலில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கிராண்ட் ஃபங்க்ஷன் அங்கே 1,00,000 பேர் வரணும்னா நான் சத்தியாக பவுன்சர் வைப்பேன். ஏன்னா சேஃப்டி பக்கம் அவரை போய் யாரும் இடிச்சிடக்கூடாது. அதுவும் சேஃப்டிக்காக தான். அது வந்து பந்தான்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கம்போசிங் கேட்டிங்க, அதை நான் பேசிட்டேன். ஆனால் பவுன்சர்ஸ் வந்து வைக்கிறாங்க, ஆக்டருக்கு வைக்கிறாங்க, இவங்களுக்கு வைக்கிறாங்கன்னா அது தயாரிப்பாளரோட காசாக வீண் செலவு போகாமல் இருந்தால் சந்தோஷம். ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நடக்குது, அவருக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், செல்ஃபி எடுக்கும்போது 10 பேர் வந்து நின்று அவர் மேலே விழுந்தாங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கு தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். அந்த ஆக்டர் நம்பி வருவாங்க, எல்லாம் போவாங்க. ஆனால் ஷூட்டிங்க்கு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதை ஒத்துப்பேன். இப்போ அந்த கேள்வியே ஷூட்டிங்க்கே நீங்கள் பவுன்சரோட வந்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட்டுக்கெல்லாம் பவுன்சர் போடுறது ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக போடுறது தப்பு கிடையாது. சார், இந்த யோகி பாபு சாரோட விஷயத்த வந்து நீங்க வந்து பகிரமா ஆன்லைன்ல போய் பேசியிருக்கீங்க, மீடியால பேசியிருக்கீங்க. ஸோ இது யார் மேல தப்பு? ஆக்சுவலாக உங்க மேல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க மேல தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க தான் அவரை புக் பண்றீங்க, நீங்க தான் அவரை கால்ஷீட் பண்ணுங்க. 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் வராரா பார்க்கணும். வராம இருந்தா இல்ல சார் எங்களுக்கு தேவையில்லை, யோகி பாபுனால என்னுடைய மூவி ஓட போறது இல்லை, என்னுடைய மூவி என்ன வச்சு நான் ஓட போறோம், அழகா பண்ணிருக்கலாமே. இதுல அவ்வளவு நாள் சொல்லாத ஒரு விஷயத்த வந்து ஏன் வந்து இந்த இது மூலமா நீங்க சொல்ல இல்லையே? நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்ல நான் பேசியிருப்பேன். என்ன பேசிப்பேன்னா, சக நடிகர்கள் வரல நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் அங்கேயே நான் உடச்சிடுவேன். நான் வந்து என்னோட அதுதான் இருங்க. நீங்க இப்போ நீங்க அவரை பத்தி கேட்குறீங்களா? நீங்க யோகி பாபு தான் சினிமான்னு பேசிட்டு இருக்கீங்க. நம்ம யோகி பாபு பத்தி பேசாம தான் நல்லது. ஏன்னா எனக்கு ஒரு பெயின் ஆச்சா, என்ன மாதிரி ஒரு 20 பேர் பெயின் ஆகி என்கிட்ட வந்து நிற்கிறான். இந்த மாதிரிப்பா நீங்கள் சொல்ல, நான் எங்கன்னு சொல்ல முடியும்? அவர் பணம் வாங்குற, நீங்கள் கேட்குற கரெக்டு. 2 நாள் வரணும், 3 நாள் வர வேணான்னு. ஆனால் மொத்த பணத்தையும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொடியூசர் வந்து ஒத்திப்பீங்க, வேணா விட்டுருவீங்களா? அதை போய் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ப்ரொடியூசர், நான் கேட்குற நீங்கள் சொன்னீங்க 2 நாள் கேஷன்னு. சார் நான் என்ன கேட்குறேன்னா, சரி சரி என்னன்னா நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு மீடியால வந்து சொல்லக்கூடிய காரணம் சார், இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் சூப்பராக ஸ்டெப் எடுக்கிறாங்களே சார், அவங்க வாழ்த்து பண்ணுறேன். ஏன்னா அவங்க வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ எடுக்கிற ஸ்டெப்பு போல்டாக, இப்போ கூட நேற்றுக்கு சில விஷயங்கள் நடந்து தான் இருக்குது, எனக்கு காதுக்கு வந்து தான் இருக்குது. இன்னும் தயாரிப்பாளர் சங்கம் எதுவும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க கொடுக்குற விஷயத்துக்கு நடிகை சங்கத்துக்கு வரதுக்கு ஒத்துக்காமல் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது. ஏன்னா இவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம்பளம் ஏற்ற மாட்டேன், சம்பளம் ஏற்றுனது தான் கம்மி பண்ண முடியாதுன்னா நீங்கள் சொல்ல மட்டும் தயாரிப்பாளர் இஷ்டம் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் வரைக்குமாவது வரட்டுமேன்ற, அது ஏன் வர மாட்டேங்க? சரி, இவ்வளோ தூரம் பேசுனீங்களா யோகி பாபு பற்றி பேசுங்களா? இப்போ நேற்று ஆடியோ லான்ச் ஏன் போனார்? அதான் சார் நம்ம கேட்குறோம். இப்போ என்னன்னா அவர் வந்து தெரிஞ்ச ஆளுங்க மட்டும் போறாருன்றீங்களா நீங்கள்? இருக்கலாம். அது கூட ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து நேற்று ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு. சரி பண்ணி கிளம்புப்பான்னு கூட அந்த வீடியோ பார்த்தேன். அவர் வந்து பிஸி இருப்பாங்க. ஒரு படம் நடிக்க வந்தால் ஷூட்டிங் நாளை கூட போய்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பணம் கை நீட்டி வாங்கியிருக்கோம். இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் இருந்துட்டு போகணுன்னு தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர் சார்பாக நான் கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, பணம் வாங்குறீங்களே
அது ஏன் ஆடியோ லான்ச் வருதா? நான் இன்றைக்கே ஊர் கிளம்பணும், நான் இன்றைக்கே ஜப்பான் கிளம்புறேன், இன்றைக்கே கிளம்புறேன், ஏன் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆடியோ லான்ச் வந்தால் ப்ராமிஸ் வேர்டு வரை முடிச்சுட்டு போங்க. இப்போ என்னன்னா நான் என்ன கேட்குறேன்னா, தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். என்னன்னா ஆடியோ லான்ச் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கன்ற, ஒரு 5% டப்பிங் முடிச்சுட்டு வானாங்க ஆடியோ லான்ச்சுக்கு. அவங்க நம்பி நாங்கள் படம் எடுக்கிறோம், அவங்களே வரமாட்டேன்ட்டாங்கன்னா நாங்கள் எந்த நம்பிக்கையில் போகிறது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே யோகி பாபு வச்சு தான் நீங்கள் படம் பண்ணி, இல்லைங்க, நடித்தவங்க வந்தாங்கன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விட்டு எனக்கு லோக்கல் சருக்கு அவர் வரவே இல்லைங்க, எனக்கு படம் விற்று போச்சு, நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டேன் போயிடுச்சுங்களா, யோகி பாபு வரவே இல்லைங்க. நான் கேட்குற கேள்வி வேறு. 100 ரூபா பொருள் எனக்கு 50 ரூபாய்க்கு போச்சு. ஒருவேளை எனக்கு எல்லா ஆக்டரும் வந்து தினேஷ் மாஸ்டர் எனக்கு வரல, சரியா, ஒரு இதாக வந்திருப்பாரு, அதுவும் ஒரு இதில் பாதி தான் வந்திருப்பாரு, ஓகேங்களா. அவரும் எந்த மற்ற 7 லான்ச் பண்ணிருப்பேன், அத்தனை மீடியா நம்மளுக்கும் தெரியும், 7 லான்ச் பண்ணிருப்பேன், எத்தனை தடவை எல்லாம் வந்திருப்பாங்க. நான் நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணுறேன், பிஃபோர் 1 வீக் பிஃபோர் முன்னாடி வரைக்கும் நான் கொடுக்குற ப்ரமோஷனுக்கு எந்த நடிகரும் வரல. அப்போது ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் நீங்கள் சொல்லுங்கள்? ஓ ஏதோ பிரச்சனை அந்த படம் அப்படி தான் நினைப்பாங்க. அவங்க ஆனால் இங்கே ஒன்றும் கிடையாது, அவங்க வரல, அவள் தான், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் படம் கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டா போயாச்சு. தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்த முடிவை இப்போ இருக்கிற சங்கம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பக்காவாக பண்ணுறாங்க. முரளி சார்கிட்ட நான் இன்னும் ஒரு ஆசைப்படாத சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பெட்டர்னு. ஏன்னா நிறைய நடிகர்கள்கிட்ட நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, ஏன் ப்ரமோஷன் வர மாட்டேங்குன்னு நாங்கள் கேட்குறோன்னு. அவங்க சொல்கிற பதில் என்னன்னா, கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து ஷூட்டிங்லாம் டேட்லாம் கொடுத்துட்டு இருப்போம், அவங்க வந்து மற்ற இடத்துக்குலாம் பெங்களூரு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் செலக்ட் பண்ணிருப்பாங்க, அங்கே வந்து அவ்வளோ பணம் கொடுத்து எல்லா ஷூட்டிங் எங்களுக்காக ஷூட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் இவங்க திடீர்னு வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நாங்கள் ஈவெண்ட் வச்சுருக்கோம் வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் எங்களால் எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட பதில் ஒரு ரீசனான பதில் தானே. கரெக்டா. இப்போது அண்ணன் பிரஸ்ல இருக்கீங்க, எங்களோட பிஆர்ஓ சத்யானா இருக்காரு. நான் ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா எங்கள் பிஆர்ஓக்கு குறைஞ்சது 30 நாள் முன்னாடி நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாவா இல்லைங்களா சொல்லுங்களேன், மீடியா நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா 20 நாள் வச்சுப்போம், இல்லை ஒரு 15 நாள் வச்சுப்போம். அந்த 15 நாளைக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்கிட்ட எல்லா தயாரிப்பாலும் கேட்பாங்க, நாளைக்கு யார் வைக்க போகிற இன்றைக்கி பேசிட்டு, ஓகேங்களா. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கேட்க தான் போகிறாங்க. 15 நாள் நாங்கள் பாருங்கள் 7 நாளும் 7 தடவையும் கேட்டேன். அதுவும் 3 மாதம் நான் வந்து லான்ச் வச்சேன், 3 மாதம் ஸ்பிட் பண்ணி வச்சேன். அந்த அத்தனை ஸ்பிட்டுக்கும் அவர் வரல. அப்போ நீங்கள் போய் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் உடனே வச்சேன், ஒவ்வொரு லான்ச்சுக்கும் ஒவ்வொரு மாதம் கேப் இருக்கும். நான் இத்தனைக்கும் வாலண்டியராக இதில் வந்து பாதிக்கப்பட்டது மன உடைச்சல் காரணம் என்னன்னா என் மனைவியும் அக்காவும் தான். நான் கூட அதில் வெளில வந்துட்டேன். ஏன்னா அவர்கிட்ட நான் பாதி ஷூட்டிங்லேருந்து நான் பிரேக்கப் ஆகிட்டேன், பேசுறதில்ல பேசல பிரேக்கப் ஆகிட்டேன். ஏன்னா மன வருத்தங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோட மனைவியும் என்னோட சகோதரியும் பேச வச்சாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கல்ல, கேட்குறீங்களா, பிளானிங் இல்லாமல் எந்த ஆடியோ வச்சு பண்ண மாட்டாங்க பிரதர். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, உங்களுக்கு 2 நாள் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு நைட்டு சொல்லி காலைல வாங்கன்னு எந்த மீடியாவுக்கு யாரும் வராங்களா? கிடையவே கிடையாது பிரதர். அதனால இதை நான் ஏற்ற முடியாது, சிரிப்பாங்க யாராவது பார்த்தா. அதெல்லாம் அதான் நான் என்ன சொல்றேன், ஃபைட் பண்ணலாமே, ஏன் வந்து இவ்வளவு நாள் பொட்டி வச்சுட்டு ஒரு பிளாஸ்ட் ஆகும் போது வந்து நீங்க எதுக்கு சார்? நான் அவரை பத்தி அவரை பத்தி நான் பேச வரேன் சார். என்னோட பர்த்டே என்னன்னா, நான் யோகி பாபு சார் பத்தி இல்ல நான் வருத்தம் கிடையாது. நீங்க யோகி பாபு சார் பத்தியே பேசி டிஆர்பி ஏத்துக்கு ட்ரை பண்ணீங்க, பட் எனக்கு வரல. நான் ஒரே விஷயம் பேசுறேன், யோகி பாபு நோ சார், யோகி பாபு இஸ் ஆக்டர், அவர் வந்திருக்காரு, நல்ல நடிகர். எனக்கு கரெக்டாக வரல, முடிஞ்சு போச்சு, நான் பேசிட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ அவரை வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் காரணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் அதுக்கு இங்கே வரல, எங்களை அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது. நான் அடுத்த படம் முடிச்சு 3வது படம் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு நாங்கள் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கோம். நவம்பரில் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், புரியுங்களா. எல்லாரும் அவங்கவுங்க அடுத்தது வேலைக்கு போயாச்சு. அவரும் அடுத்தது வேலைக்கு படம் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ எல்லாம் பேசிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்ணால் சந்தோஷங்க, எனக்கு அது சினிமா நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். நான் வந்து நீங்கள் யோகி பாபு பற்றியே கேட்டு என்னோடய வாய்ஸ் எடுத்து அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, யோகி பாபு ஃபோன் பண்ணி என்னப்பா திருப்பி எதை பற்றி பேச எங்கேயா விசாரிக்க போய் இதெல்லாம் அவசியமே இல்லை. நான் எனக்கு என் படத்துக்கு இனிமேல் யார் வந்து விளம்பரம் வரைக்கும் வராங்களோ அவங்க வச்சு நான் படம் போகிறேன், அவ்வளோதானே. எனக்கு யோகி பாபு சார் பற்றி பேச அவசியமே இல்லை, வேஸ்ட்டு. அதுக்கு நான் ஏன் பேசினேன்னா, என் மேலே தப்பு சொன்னாங்க, நான் சும்மா சொன்னேன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் நான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் எந்த இன்டர்வியூவில் பேசிட்டு கவனிங்க, 2 சேனல் 2 3 சேனல், அதுக்கப்புறம் எந்த சேனலையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அதை பற்றி அவசியமே பேசுகிறதுக்கு அவரை பற்றி பேசி நம்ம கார்னர் பண்ண அவசியம் கிடையாது. அவர் ஒரு நல்ல நடிகர், அவரோட முடிஞ்ச விஷயம் தான். இதுக்கப்புறம் அவர் போக மாட்டேங்கிறீங்க? இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன், என்னோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்னோட கண்டிஷனுக்கு வரா ஒண்டி தான் நான் படம் எடுப்பேன்னா அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தெரியாது, எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வேறு. ஆனால் என்னோட தயாரிப்பு நிறுவனம் என்ன முடிவு எடுக்குதோ அது நான் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் கூட ரூபா கொடுப்பேன். வந்தால் வாங்க, இன்றைக்கி தர்மசால் நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்கள் நடிகர் சங்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார், பேர் நடிகர் பேசுகிறேன், ஏன்னா என் பர்த்டே பேச முடியல, 2 கோடிக்குள்ளே படம் எடுங்க, படம் வெளில வராதிங்கன்றாரு.
1 கோடிக்குள்ள படம்னா படத்துக்கு வர இன்னைக்கு சின்ன சின்ன படம்லாம் ஹிட்டு சார். அதுக்குள்ள நான் வர முடியல. நாங்கள் படம் எடுக்கிறோம், நாங்கள் ஜெயிக்கிறோம், வரோம் போகிறோம், அவ்வளோதான். எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை எந்த ரூபாய்க்கு படம் பண்ணணும்னு. ஏன்னா பெரிய அமௌண்ட் செலவு பண்ணால் பெரிய நடிகர் உள்ள வருவாங்க, சின்ன அமௌண்ட் செலவு பண்ணால் சின்ன நடிகர் கூட போகிறோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். எங்கே சொல்லுங்க பார்க்கலாம், பெரிய படத்தை சின்ன நடிகர் போடுவாங்களான்னு போட மாட்டாங்க. தயாரிப்பு நிறுவனம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சின்ன படங்கள் ஓடினா வந்து சின்ன ஆக்டர்லாம் மேலே வரணும். அப்போ தான் என்னோட நிறுவனம் என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, சின்ன ஆக்டருங்க, நலிந்த ஆக்டர்லாம் கிடையாது, சின்ன ஆக்டர்ஸுங்க எவ்வளோ திறமைசாலிங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதுதான் அடுத்த குறிக்கோள். இந்த படத்தை பண்ணிட்டோம், கடைசி தோட்டாலே நாங்கள் நிறையா பண்ணியாச்சு விஷயம்லாம். அடுத்த படங்கள்லாம் பண்ணிடுவோம். அதுதான் நீங்கள் என்னன்னா ஒரு சின்ன பட்ஜெட் போடுறீங்களே போதுன்றேன். நீங்கள் வந்து இவருக்கு போய் நீங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுட்டு சார், இன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, விஜய் சார், ரஜினி சார், அஜித் சார் 3 பேர் ஒண்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நடத்துப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் வேறு கூட ஆக்டர் இருக்கலாம். இந்த 3 பேருக்கு ஒண்டி தான் நான் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னாலே எனக்கு லாபம். அவரை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு லாபம் வந்துடுது. படங்கள்லாம் கண்டென்ட் வேணும். நீங்கள் சொல்லலாம் உடனே கண்டென்ட் இல்லை அந்த படம், அதெல்லாம் வேணாம். அவங்க ஃப்ரேமில் நின்னாலே காசு, அந்தளவுக்கு ஸ்டார் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது கண்டென்ட் நல்லா இருக்கணும், மேக்கிங் நல்லா இருக்கணும், நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் நீங்கள் எல்லோரும் பார்க்கறது வராங்க. ஆனால் உங்களை மாதிரி மீடியா நண்பர்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறையா தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ நான் பாருங்கள், லோக்கல் சரக்கு விட்டு நான் ஃபெயிலியர்னு எல்லாம் கிடையாது, எனக்கு ஆவரேஜாக ஓடிச்சு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் நடந்த எனக்கு நெகட்டிவ்லாம் நினச்சி நான் மனவிருத்தியாகி நான் படத்தை ப்ரொடக்டை ஸ்டாப் பண்ணலையே, அடுத்தது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஒர்க்கு எனக்கு தெரியும். நான் இந்த நடிகரை உண்டி தான் நினச்சி நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரல. சினிமா வந்து பல கடல் இருக்குது, நிறைய திறமைசாலி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வச்சு நான் பண்ணிக்கிறேன். ஒன்றும் சரிங்களா? போகல. தேங்க்யூ.